சாம்பார் வைக்க போகிறேன். அதில் வந்து துவரம் பருப்பும் பச்சை பருப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன். தக்காளி பழம், பூண்டு, வெங்காயம், முருங்கைக்காய், வந்து மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டேன் பாருங்கள். அதுலேயே இந்த ஒரு உருளைக்கிழங்கி பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுருவோம். எல்லாம் உப்பெல்லாம் எல்லாத்தையும் போட்டேன். லாஸ்ட்டாக வந்து சாம்பார் பொடியும் இது வடவும் போட்டு தாளிச்சிக்கலாம். சாம்பார் இதே மாதிரி சாம்பார் வைக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு 2 பலாக்கொட்டையும் போட்டிருக்கேன். இதை மாதிரி வச்சாதான் இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும். போட்டுருவோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விசில் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக எடுத்து தாளிச்சிக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். காஞ்ச மிளகா ஒரு 2, பால் பெருங்காயம் ஒரு துண்டு, 2 துண்டாக போட்டிருக்கேன். வெங்காயம் இல்லைண்டா நமக்கு சரி வராது. புதினா தழை,